ஸோ ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஃபேண்டசி பிளேடர். ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா நம்ம ஸ்ப்ரைசன், அதாவது லெஜண்ட்ஸ் ப்ரைசன் இல்லையே, ஸ்ப்ரைசன் ரெக்யூம் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிட்டு அதை வச்சு அன்பாக்சிங் வீடியோ போட்டேன். ஸோ அதை வச்சு பேட்டில் கூட போட்டேன். ஸோ பேட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு தாட்டி லூயினர் பர்த்டே பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோலாம் போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரைசனுக்கு 6 மோடு இருக்குது. அதை மொத்தமாக 6 மோடு. அந்த 6 மோடை செக் பண்ணி வீடியோவே போடல. என்றா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது 6 மோடை செக் பண்ணி வீடியோ போடணும்ல, எப்படி இருக்குது, எந்த மோடில் பெஸ்ட்டுன்னு காட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 6 மோடு போடலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு தான். ஸோ இறங்கினதான் ஸோ இந்த வீடியோ. ஸோ இப்போ எதில் கிடக்குன்னா ரைட்டில் இருக்குது. ஓகே கேஸ், ரைட்டில் அட்டாக் மோடில் இருக்குது. ஸோ இதோட சண்டை போட போகிறது நம்ம லூயினர் தான். ஏன்னா பர்ஸ்ட் பண்ணிட்டான் இல்லையா. யாருங்க இவரு? பாக்கிறதுக்கு காமெடி பீஸா இருக்கு. திரும்ப பர்ஸ்ட் நடக்குதா, இல்லைனா நம்ம ஸ்ப்ரைசன் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்றதான். ஹலோ, யாரு? என்ன அண்ணாச்சே, மோதிக்கலாமா? அட நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. சரி வாங்க கைஸ், டயலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நெத்தியடி சொல்லியடி. முதல்ல விட்ருவோம். ஏன்னா இது ரைட்டில் அட்டாக் மோடு. இந்த லான்ச்சர் செட் ஆகுது. இந்த லான்ச்சர் ஓகே. நெத்தியடி சொல்லியடி. ஓ லூயினார் கையில் மாட்டினா அவ்வளோதான், அடி அவ்வளோதான். லூயினாருக்கு ஸ்டாமினா குறைஞ்சிட்டு தாக்குப்பிடி ஸ்ப்ரைசன். ஓ கமான், அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதே. ஸோ சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு மோடுக்கு 2 பேட்டில் நடக்கும். ஸோ இந்த பேட்டில் ஜெயிச்சது நம்மளோட ஸ்ப்ரைசன். கிட்டத்தட்ட பர்ஸ்ட் ஆக போகுது. தேடி சொல்லியடி. ஸோ ஓ அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டதெல்லாம் ஒன்று தான், அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். 2 பேரும் மோதிக்கிறாங்க. நேருக்கு நேராக மோதிக்கிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், லூயினாருக்கு பவர் காடி. ஈவன் பவர் காலியாகும் போது கூட லூயினார் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஸ்ப்ரைசன் 4 தாக்கியிருக்கு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம ஸ்ப்ரைசன் பர்ஸ்ட் ஆகாமல் தப்பிச்சு ஜெயிச்சுட்டு இந்த பேட்டில். ஸோ லூயினாருக்கு எந்த வித கிளிக்கும் ஆகலை, நம்ம ஸ்ப்ரைசனுக்கும் ஒன்றுமே ஆகலை. ஸோ இப்போ மோடை மாற்றிடலாம். மோடை மாற்றி டிஃபென்ஸ்க்கு மாற்றுறேன். என்னோட இது உள்ளே போக மாட்டேங்கி. கிளிக் ஆகிருக்கு போல, 2 கிளிக் ஆகிருக்கு. ஸோ வாங்க தேடி சொல்லியடி. இது திரும்பிட்டு நினச்சேன். அப்பப்போ இப்படி தான் நடக்குது. ஏன்னா அது ஃபேக் ஸ்ப்ரைசன் அப்படின்றனால. தேடி சொல்லியடி. சொல்லியடி. ஓ லூயினார் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக் நடக்கலை கைஸ். நடக்கலைன்னா நம்மளால் தப்பிச்சிருவார். நடந்தால் தான் மாட்டிக்குவார். அடுத்து இன்னொரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. தப்பிச்சிரு ஸ்ப்ரைசன், தப்பிச்சிட்றா, எப்படியாவது தப்பிச்சிட்றா. அவ்வளோதான் தப்பிச்சிட்டு. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆளுக்கு ஸ்டாமினா இல்லாத காரணத்தினால் ஸ்ப்ரைசன் தப்பித்து விட்டது. எப்பா தப்பிச்சிட்டாண்டா ஒரு வழியா. ஸோ இதோட டிஃபென்ஸ் மோடோட 2வது பேட்டில். தேடி சொல்லியடி. ஓ சரியான அட்டாக்கு. சரியான அட்டாக்கு. ஈவன் பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ. டே ஸ்ப்ரைசன் தப்பிச்சிட்றா. மாட்டிராத ஓடி. வேணா. டே அடி வாங்காத பர்ஸ்ட் ஆயிடுவானே. ஈவன் கீழே விழும்போது கூட நம்ம லூயினார் அடிச்சிடுங்க. பாருங்கள், லூயினார் ஒரு கிளிக் ஆகிருக்கு. நம்ம ஸ்ப்ரைசன் அங்கே சாகர நிலைமையில் நின்றுட்டுருக்கா. ஸ்ப்ரைசன் யாரா நீ? ஸ்ப்ரைசனுக்கு ஒரு கிளிக் தான் ஆயிருக்கு. ஈவன் அப்படியே அந்த மாதிரி அடி விழுந்துச்சு. நீ யாரை பயமுறுத்துற? இதெல்லாம் ஒரு ஆளு மண்டன்னு அடிக்கிற அடியில் எங்கெல்லாம் சொட்டையாவது பாரு. ஸோ வாங்க, இது ஸ்டாமினாக்கான நேரம். இதில் வைக்கிறேன். தேடி சொல்லியடி. இறங்கிட்டாண்டா. ரேஞ்சு ஓ 2 அடி, சரியான அடி ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருந்துச்சு. 2 அடியும். இது கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளோதாங்க, ஸ்டாமினா இறங்கிட்டு நம்மளால் தான் ஜெயிப்பான், உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோதான்.
முடிய போகுது முடிஞ்சி அவ்வளோதே. எப்பா ஸ்ப்ரைசன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து ஜெயிச்சிருக்கு கைஸ். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஒரு கிளிக்கு கூட அவ்வளோ. ஓ ஸ்ப்ரைசன் ரேஞ்சுங்க. சரி வாங்க அடுத்த பேட்டில். இதான் வந்துட்டு ஸ்டாமினாவோட லாஸ்ட் பேட்டில். தேடி சொல்லி அடி. தப்பிச்சுட்றா. அடி விழல கைஸ், அடி விழல. ஸ்டார்டிங்லேயே அடி விழல அப்படின்னா வந்து லூயினார் ஓகையா. ஓ சின்ன அடி தான், பெருசாகலாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக சின்ன அடி விழுது. ஆனால் அந்த அடியுமே பயங்கரமாக இருக்குது. லைட்டான அடி தான், ரொம்பலாம் இல்லை. தப்பிச்சிருவோம் நம்மால் பெரிய ஆள் கைஸ். அதெல்லாம் வந்துட்டு நம்மால் தப்பிக்கிறதுக்கு சொல்லியாத வரணும். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவ்வளோதான். ஓகே கைஸ், ஈவன் ஒரு பேட்டிலில் கூட நம்ம லூயினார் ஜெயிக்கலை. அதுக்கு காரணம் நம்ம ஸ்ப்ரைசன்ட்ட இருக்க பவர். பஸ்ட் ஆக போது மேபி நான் கையை வச்சு தொட்டனால நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடுக்கு மாற்றிடுவோம். எங்கடா அந்த டூலே? இந்த இருக்குது டூல், மாற்றுடா. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைசன் லெஃப்ட் சைடில் சுற்றுவான். லெஃப்ட் சைடில் மங்களகரமாக அட்டாக் டைப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்ப்ரைசன் உனக்கு எமகண்டா இப்போ தாண்டா ஆரம்பிக்கி. எப்படியாவது லூயினார்ட்டேருந்து தப்பிச்சிக்க. சரி வாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். தேடி சொல்லி அடி. ஓ சரியான அடி கைஸ், சரியான டப்பு டிப்புன்னு 2 அடி. ஒரு செகண்டில் 2 அடி விழுந்துச்சு. சின்ன அடி தான். ஓ திரும்ப வந்து அடிக்குதே. ஓடிரியா ஸ்ப்ரைசனு கைஸ். இது வேற மாதிரியான பேட்டில். இந்த மாதிரி ஒரு பேட்டில் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஸ்ப்ரைசன்றது இப்படி ஒரு பவர். இன்னும் இன்னும் 2 கிளிக் பாக்கி இருக்குது. ஓ இப்போ 2 கிளிக் தான் நடந்திருக்கா. ஆனால் அது ஆப்போசிட்டில் போட்டதுனால கண்டுக்கல கைஸ். போன வீடியோவில் அவன் எப்படி அவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ரைசன் இப்போ ரேஞ்சில் லூயினார் கூட சண்டை போட்டுருக்கு. ஸோ இது அட்டாக்ல வந்துட்டு 2வது பேட்டில். தேடி சொல்லி அடி. நல்ல ஒரு லான்ச். தேடி சொல்லி அடி. இறக்கியாச்சு லூயினாரை. வந்துட்டுருக்கான். அடி விழலை. அடி லைட்டாக சின்ன அடி. ஓ நல்ல ஒரு அடி. திரும்பவும் கைஸ் லூயினாரை அடிச்சு தள்ளாட வச்சிட்டான் ஸ்ப்ரைசனு. ஸோ ஸ்ப்ரைசன் இப்போ வெறியோடு சுற்றிட்டு இருக்கான். இன்னும் ஃபுல் பவரில் தான் இருக்கான். பவர் இன்னும் சுத்தமாகவே இறங்கலை. ஆனால் நம்ம லூயினார் தள்ளாட ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் கேட்கலாம், ஒரு வந்துட்டு ஃபேஃப்னீர் வச்சு போட வேண்டியதானே அப்படின்னு. ஃபேஃப்னீர் கூட அவன் தாங்க மாட்டாங்க கைஸ். ஃபேஃப்னீர் வந்துட்டு ஸ்டாமினா அதிகம். ஸோ ஃபேஃப்னீர் வச்சு போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் தோக்கிறது கன்ஃபார்மே. ஸோ இப்போ அட்டாக் மோடுக்கு முடிஞ்சுது. ஒரு கிளிக் தான் இருக்குது. சரி இப்போ வந்துட்டு டிஃபென்ஸுக்கு மாறுவோம். ஸ்விட்சிங் டு டிஃபென்ஸ். சரி ஓகே. ஈவன் ஃபுல் பேட்டிலையுமே நான் வந்துட்டு ஸ்ப்ரைஸில் தான் முதல்ல விட்டுட்ருக்கேன். சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். என்னை தேடி சொல்லி அடி. நம்மளால் நின்று சுற்றிட்டு இருக்கானா வந்து அடிச்சாம் பாருங்க லூயினார். ஓ 2 ஸ்ட்ரைக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. 3வது ஸ்ட்ரைக்கும் நல்லா இருந்துச்சு. அருமைடா. தப்பிச்சிரு. ஓடி. அவ்வளோதான் கைஸ். நம்ம ஆள் வந்துட்டு நேராக போய் சண்டைக்கு போடுறான். வாடா நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து போடுறா அப்படின்றான். அவ்வளோதான், 2 பேருமே தள்ளாடுறான். அதாவது வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைசனுக்கு ஒன்றும் ஸ்பின் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். கில்லி மாதிரி சொல்லி நின்றுருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சு. லூயினாருக்கு லைட்டாக ஒரு கிளிக் நடந்திருக்கு. நம்ம ஸ்ப்ரைசனுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இது வந்துட்டு அடுத்த பேட்டில் போடலாமா? இது வந்துட்டு ஸ்டாமினா இல்லை டிஃபென்ஸோட 2வது பேட்டில். தேடி சொல்லி அடி. நல்ல ஒரு லான்ச். லூயினாருக்கும் நல்ல ஒரு லான்ச் கொடுத்தாச்சு. அந்த ஸ்டார்டிங்லேயே லூயினார் அடித்தா தான் உண்டு, இல்லைனா வந்துட்டு ஓ நல்ல ஸ்ட்ரைக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். பர்ஸ்ட் ஆகிற அதை ஸ்ப்ரைசன் நீ யாருன்னு காட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் உன்னை வந்துட்டு பர்ஸ்ட் பண்ணியிருப்பான் அன்றைக்கி. விடாத. லூயினாரை வந்துட்டு பர்ஸ்ட்லாம் பண்ணவே முடியாது கைஸ். ஏன்னா வந்துட்டு லூயினாரோட சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப டைட்டு. ஸோ அதனால் லூயினாரை பர்ஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பட் தோக்கடிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் தோக்கடிக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம ஸ்ப்ரைசன் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்க மோடு, அதாவது வந்துட்டு நீங்கள் வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இதை வச்சு பார்த்தா. ஸோ இது வந்துட்டு ஸ்டாமினா மோடு. அட்டாக் முடிஞ்சுது, டிஃபென்ஸ் முடிஞ்சுது, ஸ்டாமினா தான் லாஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க உள்ளே இறங்கி கலக்கு ஸ்ப்ரைசன். தேடி சொல்லி அடி. ஆஹா என்னடா வெறியோட வரான். ஓ சரியான அடிங்க, வசமான அடி. ஃபஸ்ட்டு விழுந்தது பாருங்க. ஓ
ஓ என்னங்க லூயினார் தள்ளாடுது. ஏஹே ஸ்ப்ரைசன் நான் சொல்லலை. ஸ்ப்ரைசன் வந்துட்டு சரியான வெறியில் இருக்கிறான். இன்றைக்கி ஓட வெட்டுதான் லூயினருக்கு. எனக்கு கூஸ் பம்ப்ஸே ஆகும் போலே இந்த மாதிரி பேட்டெல்லாம் பார்த்தா. இங்கே பாருங்கள் லூயினாருக்கு ஒன்றுமே ஆகலை. ஸ்ப்ரைசன் பர்ஸ்ட் ஆக போகிறான். உயிரை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரைசன் உயிரை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான். ஸோ லாஸ்ட் பேட்டில், அதாவது ஸ்டாமினா இல்லை லாஸ்ட் பேட்டில், இதோட வீடியோ முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நான் தேடி சொல்லியடி இறங்கிட்டான். ஓ ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு, பங்கமான ஸ்ட்ரைக்கு. இது சின்ன ஸ்ட்ரைக் தான், ஆனால் பட் பரவாயில்ல. வராண்டா லைட்டாக அடி. அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஒரு மேட்ச்சில் கூட லூயினார் ஜெயிக்கலை. நம்ம ஸ்ப்ரைசன் ரேஞ்சில் நின்று லூயினாரை தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கான். பிளட்டி லூயினார் தோக்கடிச்சிட்டு அவ்வளோதான், பேட்டில் முடிஞ்சுது. வாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ப்ரைசனுக்கு சின்ன அடிகள் தான், பட் ஆனால் பர்ஸ்ட் ஆகலை. ஸோ இதில் ஃபுல்லாகவுமே ஒரு பாயிண்ட்டை கூட விடாமல் ஜெயிச்சது நம்மளோட ஸ்ப்ரைசன் ரெக்யூஎம். ஈவன் இது ஃபேக்காக இருந்தோம், பிளடி லூயினாரும் ஃபேக்கு தான் இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் டைப்லேருந்து தப்பிக்கிறதுன்றது ஒரு தனி சக்தி வேணும். ஸோ வந்து போன 2 வீடியோலேயே வந்துட்டு நம்ம ஆள் வந்து போன ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆள் தோற்றதுனால ரேஞ்சில் நின்று நம்ம இவனை தான் 2 பாஸ் பண்ணியிருப்பான். ரேஞ்சில் நின்று ஒரு பாயிண்ட்டை கூட விட்டு கொடுக்காம லூயினாரை ஜெயிச்சிருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ப்ரைசன். ஓகே கைஸ், ரைட்டு. நான் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் டக்காரோட்டோமி பிளேட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்குவேன், கண்டிப்பாக வீடியோ வரும் கைஸ், கண்டிப்பாக வீடியோ வரும். ஸ்டே டியூன்ட். ஸோ வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வந்துட்டு இந்த வீடியோக்கு லைக்காக போடுங்க, ஏன்னா வந்துட்டு டக்காரோட்டோமி அன்பாக்சிங் வரும் கண்டிப்பாக. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக ரெசல்யூஷனாப்பா என்னது அது, ஐயோ இங்கிலீஷில் மறந்து போச்சு. ஸோ என்னன்னு தெரில, ஆனால் பட் அந்த வீடியோ கன்ஃபார்ம் வரும். ரெசல்யூஷனோ அது நான் வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி போடுற வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். ஐயா நான் அங்கே சுற்றுது. பாய்.